காய்ஸ் இப்போ நாங்கள் திருவாரூர் டு தஞ்சாவூர் பைபாஸில் இருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னா ஹோட்டல் மை வெஜ் அண்ட் நான்வெஜ்னு போட்டிருக்காங்க. பொன்வேல் கடலைக்கடை அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தரமாக இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை ரோடு கூட போகிறதுக்காக ஜல்லி கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து வந்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்பாட்டு. ஒரு நல்லா 2 சைடு மாட்டு கொம்பு மாதிரி 2 புளியா மரம். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க வண்டி போட்டாங்க. சொல்ல போனால் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. இந்தாண்ட நம்மளும் வண்டியை வந்து அணைச்சாச்சு. வண்டியை அணைச்சி இங்கேருந்து என்ன எடுக்க போகிறோம், நம்மளோட சட்டி போட்டு சாமான்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். எடுக்கிறீங்களா? நான் துண்டிச்சுக்கிறேன். அடுப்பு எடுங்க. இங்கே சமைச்சு இங்கே சாப்பிட்டு போயிட்டு இங்க மரம்லாம் நல்லா இருக்கும். அதனால இங்கேயே சாப்பிட்டு ஓடிடுவோம். சாப்பிட்டு இங்கேருந்து டைம் ஆகுமா, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது நமக்கு தெரியாது. போக தான் தெரியும். இப்போதைக்கு நான் 2 எங்கே எடுத்து போய்கிட்டோம். அங்கே போட்டு முடியல. இல்லை நீங்கள் எங்கே வைக்கணும்னு சொல்லி நான் எடுத்துட்டு சிலிண்டரை போட்டுறேன். நீங்கள் சிலிண்டரை போட்டு மாமா டைலாக் சொல்லுங்க. பாகுபலி டைலாக். பாகுபலி எங்கே வைக்கலாம்? ஏதாவது ஒரு மரத்தை சாப்பாடு மட்டும் வைக்கலாம். அப்படியே சாப்பிடும். ஓகே ஓகே. இங்கே வந்து இங்கே தான் துண்டு போட போகிறோம். இங்கே தான் வந்து தங்கம் இருக்குது. மேடு பள்ளமாக இருக்கா? இங்கே தான் தங்கம் இருக்குது. அதனால சிலிண்டர் இங்கே இருக்கும். போங்க. அங்க புளியம் பழத்தை ரெடி தின்றோம். நல்லாவே இல்ல கருமம். இந்த இலை சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். நிறைய இருக்கு. இந்த யாருக்கு வேணும்? இந்தாங்க. ஒன் ஃப்ரீ உனக்கு. கொஞ்சமா கொடுங்க. விட்டுப்பா போதுப்பா. டேட்டிங்கன்னு புடுங்குறாங்க. நம்ம வந்து தங்கம் வச்சோம். இந்த இடத்துல தங்கம் இங்கிக்கலாம். தங்கம் அங்கே தான் இருக்கலாம். நாங்கள் இடத்த மாற்றிக்கலாம். அரிசி எங்கள் வண்டி பக்கத்துலேயே இன்னொரு வண்டி பார்க் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மியூசிக்லாம் நல்லா போடுறாங்க. அப்பா இங்கே வாசிங்களா? எங்கே ஓடிட்டீங்க? அதுக்குள்ளே டபிள்யூ மேட்சுக்கு போக போகிறீங்களா? காலில் எவ்வளோ கால் வலியா? ஆ அதான் மேட்சுக்கு தான் போக போகிறீங்க நினச்சிட்டேன். சரி ஓகே. எனக்காக தான் இப்போ இடம் தயாராகிடுச்சு. நான் தான் இங்கே படத்துக்கு போகிறேன். அவ்வளோதான். அடுப்புலாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒலை போடுறதுக்காக தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. டேடி வந்து இங்க பாத்தீங்கன்னா ரயில் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. எடுத்துட்டு குடிக்கவா? எடுத்துட்டு மூடி போடுங்கம்மா. சும்மா தானே இருக்கும். அந்த ஐன் கொஞ்சம் பண்ணி வைப்போம். சும்மா தான் இருக்கும். இந்த சிலிண்டர் கொஞ்சம் தூக்கி வைப்போம். அந்த வீடியோ பாத்துருக்கேன். இல்ல அந்த விதமா சாப்பாடு வேலைகள் போட்டுட்டாச்சா? பிரியாமா மடியில படுக்கிறான்.
அருமையா இருக்கு இந்த இடம். ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஐ சூப்பர். ஏசி காத்தடிக்குது. ஏசி காத்தடிக்குதா? தூங்கிரும். ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? போலாம். போலாமா? பிரியமா வேலைக்கு அனுப்புறியா? பிரியமா வேலைக்கு போட்டுமா? பிரியமா வேலைக்கு போட்டா சொல்லிட்டாங்க. எல்லாம் பாத்துட்டான். அவன் என்னைய பாக்குறான். வாயில சிரிக்குது. பிரியமா வேலைக்கு போறேன். பிரியமா வேலைக்கு போயிட்டுறேன். பாய் பாய். நான் போயிட்டுறேன். வேலைக்கு போறேன். கொஞ்சம் எடுங்க. ஆயா படுத்துட்டாங்க. இங்கே கூட படுக்கலாண்டி. இன்னும் பெட்ஷீட் இருக்குடி. இன்னும் 2 பெட்ஷீட் இருக்கு. பெட்ஷீட் எடுத்து போட்டாலே உட்காரலாம் எல்லாருமே. உட்காரலாம், படுக்கலாம் கூட. ராணி மாதிரி இன்னொரு பெட்ஷீட் இருக்கு பாரு, எடுங்க. ராணிமா அம்மா அம்மா ஜாலியா இருக்கா? அமைதியா இருக்கா? ராணி அம்மா கூப்பிடு. இங்க உட்கா. வெளிய நல்லா இருக்குடி. என்னது இல்ல இது போட்டு கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து கூட படுக்கட்டும். அதுக்கு சொல்றேன். நீ ஆங்கிள் கூட உட்காந்துருக்கியா? முடியல வேற. காதுல ரத்தம் வருதா? உட்காந்து நீ வேடிக்கை பாரு. ஆங்கிள் காது வலிக்குதான். ஒண்ணு முட்டா அதுக்குள்ளேயுமா ஒரு பேம்பர்ஸ் போட்டு விடுங்கடி. ஃப்ரீயா இருக்கணும் தான் விட்டுட்டேன். கழட்டி விட்டு இல்ல வீடியோ எடுத்து இது வந்து கை கால் யூஸ் பண்ணிக்கலாம். அது பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லது. ஆமா யாரோ கால். இந்த போர்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க. இங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சு தூர் வாரி இருக்காங்க போல. புளிங்காலாம் இருக்கா? புளிங்கா காலு மேல காலை போட்டு என்ன இந்த இந்த காடு வந்து உன்னோட சொந்தம் நினைச்சிட்டியா? அப்ப இப்ப எழுதி வச்சிருக்கானா? டூரிஸ்ட் வந்தோம். சரி ரைட்டு. இதுல என்ன பாட்டு வருது? இதுல என்ன பாட்டு? இது இந்த பாட்டு. இந்த புளிய மரத்துக்கு காத்து. இந்த கால் மேல காலை போட்டு சொகுசாரம் வாழ்ந்துட்டு இருக்கியா நீ? பக்கத்துல உனக்கு ஒரு சோறு வேற ரெடி ஆயிட்டு இருக்குது. நீ அனுபவிக்கல. இப்ப நீ வந்து அனுபவிக்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீ உண்மையால அனுபவிக்கல. ரைட் ரைட். பாதிக்கு பாதிக்கு. என்னம்மா இந்த இடத்துல இருக்கீங்க? போயிட்டு வந்து இவங்க ஃபுல் கதையை சொல்றேன். நாங்க வந்து இங்க சமைச்சு சாப்பிட வந்து எந்த ஊர்ல? நாங்க வந்து மொத்தம் 18 பேர். 18 பேர் கொண்ட குழு. மைக் நல்லா கேக்குதா? சூப்பரா கேக்குது. ஆனா கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி. கொஞ்சம் எட்ட வச்சு பேசு. இது கூட ஓகேவா இருக்கு. இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. அது எக்கோ அடிக்குது. பர்காவல பொம்மைக்கு கலந்தேஸ் மாதிரி படுத்துக்கிறான் பாரு. உங்க பேர்? என் பேர் வந்து இவன் திரைக்கண்ணன். அவரு நம்மளுக்கு பழக்கப்பட்டவர் தான் ரொம்ப. சரி, இப்ப என்ன விஷயம்? இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள வயிறு பிரச்சனை நீங்க வந்து இருக்கீங்க. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க?
எதனால இங்க இருக்கீங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு மறந்துடும். நீக்க முடியாதுங்க. அப்ப வாங்க முடியாது. எல்லாம் வயிறு ஹலோனா போன் பேசுறது. போன் ஹலோ ஹலோ டெஸ்ட். அல்ல 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 மைக் டெஸ்ட் 1 2 3. வெண்ணிலாட்ட ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. வெண்ணிலாட்ட கொடுங்க. வெண்ணிலா வேற வெக்க வருது. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? வெண்ணிலா. அது வெண்ணிலாவா? வெண்ணிலா தேவி. வெண்ணிலா தேவினா எனக்கு இன்னொரு பேர் சாந்தி எனக்கு. சாந்தி. அது ராஜா பேரு. சாந்தி. வேலைக்கு போறோம். சாந்தி ராஜா. ஏசுமாதாமா போய் பாத்துட்டு வரோம். பா மைக் அவள்ட்ட கொடுங்க பாவ பேசுறது. யார் பாத்தீங்க? ஏசுமாதாமா அவ. ஏசுமாதாமா. எழில ரொம்ப அழகா இருக்கு. இது மைக்ல பதிவு பண்ணுங்க. உங்க அப்பாவை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ரொம்ப நல்லவரு. அப்படி பாரு. ஒரு பாயிண்ட். இந்த இருக்கிறாங்க அப்பா. 2. அந்த கோழி குஞ்சு மேட்டர். அந்த கோழி குஞ்சு பிரியாணி பர்மால இருந்த கோழி குஞ்சு. மைக்கு பக்கத்துல வந்தோம். அந்த கோயிங்கை சவுண்ட் ஏன் வருது? காத்துக்க. அவரு மாமா. இந்த அம்மா யாரு? அங்க 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 அவள்கிட்ட மாட்டு பாடுறேன். இந்த பையன் அந்த குழந்தை ஒண்ணு பாருங்க. மகன் மகன் பையன் பையன் கொஞ்சம் ராலி விட்டாதான் மைக் அவள்கிட்ட கொடுங்கப்பா. வெரி குட். நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? நீங்க உங்க அப்பாவும் எப்படி கத்துன்னு கேளுங்க. புலி எப்படி கட்டுங்க? விக்கிறவங்க கத்துறது புலி. எங்க அப்பா பயங்கரமா கத்துவாருன்னு பாட்டு பாடுங்க. சரி ஒரு பாட்டு பாடுங்க. அப்பா இன்னொரு பாட்டு என்ன பாட்டுல எங்க அப்பா போன அணைதான் பரமா தங்கமாரி தங்கமாரி இன்னொரு பாட்டு நாதானி இல்ல இருங்க. இந்த வார்த்தை விடவே மாட்டாடி அதுக்குவே. ஒரு நிமிஷம் செல்வம் செட்டுப்பாங்க எப்படி? இந்த மைக் மட்டும் இப்ப இல்லன்னா என்ன இருக்கும்? இருங்க நானே இப்ப நான் அழகா போறேன். ஹலோ, நீங்க எல்லாரும் உங்களை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்திக்கீங்க. ஃபர்ஸ்ட் கோவிந்தா பாட்டு. ஹலோ, நீங்க யாரு? அப்படி சொல்லணும். வெண்ணிலாவுடைய பாதருங்க. இங்க எல்லாம் சோறு ஆக்கி தின்னுட்டு தூங்கிட்டு போலான்னு வந்திருக்கணும். இந்த மைக் இப்படி வச்சு பேசுங்க. அந்த மைக்கை இப்படி வச்சு பேசு. மேல மேல கவர் பண்ணு. இல்ல நான் சொல்றது அந்த மைக்கு கீழே பிடிக்காத, மேல பிடி. பேச இடத்துல பிடி. பேச இடத்துல பிடி. இப்ப சவுண்ட் வருதா பாப்போம். அறிமுகப்படுத்துங்க. ஒரு
ராணி பேர் சொல்லுங்க. ராணி கண்ணாப்பா அப்படி கொடுத்திருக்காங்க. அப்பா சவுண்ட் கேனையில இருந்து வந்திருக்கு. அக்கா இங்க பிடிக்கா கீழே. இல்ல பக்கத்துல இரும்புலாம் இருந்தா சவுண்ட் ஒண்ணு நினைக்கிறேன். பல்லு கிளிப்பு போட்டுருக்குல அந்த அலைவரிசை தாக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்பீக்கர்ல கை வச்சுட்டாங்க. இல்லப்பா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. புடிச்ச இடத்த கடிச்சா கரெக்டா புடிச்ச இடத்த பிடிங்க. கரெக்டா இருக்கு. இவர்தான் அந்த கண்ணன். ஒரே சொல்லுவாங்க கணவர் கூட்டு வந்தாரு எங்க தெரியல கேட்டுவாரு. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், யார் பேசினாலும் ஸ்பீக்கர் போடாதீங்க. கீழே பேசினாலும் எப்படி பேசினாலும் சவுண்ட் கேட்கக்கூடாது. இங்க பிடி இங்க பிடி. சரி இந்த சேர் உங்க பேரு நண்டு பிரியா. என் பேர் செல்வலட்சுங்க. சேலத்துக்கு வந்துருக்கேன். இது வேலை போயிட்டு இந்த ஊருக்கு புறமா ஊருக்கு வருவாங்க பார்த்துருக்கோம். நல்லா கூட்டமா வந்து சாப்பிட்டுருக்கோம். ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இது. குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கு. இது நம்ம வந்தது இல்ல. அப்ப எல்லாருக்குமே இது புதுசுதான். சரி சரி அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. அறிவு ஹலோ நீங்க சார்ஜ் இல்லையா? ஆன் பண்ணு. ஏன் அப்பப்ப ஆஃப் ஆயிடுது? சார்ஜ் கம்மியா. இன்னொரு பெரிய சார்ஜர் கூட போயிட்டு ஓகேவா? சரி ஓகே எல்லாரும் அறிமுகப்படுத்திட்டீங்களா? அங்க முக்கியமான ஆளு அந்த பக்கம் போங்க. அவரு டேடி அறிமுகப்படுத்தல. உங்க சம்மந்தியை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துங்க. சார்ஜர் சவுண்ட் வருது. அப்பா அந்த ஸ்பீக்கர்ல கை வைக்காதீங்க. அப்பா அந்த ஸ்பீக்கர்ல கை வைக்காதீங்க. இங்க பாருங்க. அந்த இடத்துல பிடிங்க. நீங்க பாக்க போங்கம்மா. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேரு மன்சூர் அலி. கிட்ட வைங்க பாப்பா. கேப்டன் பிரபாகர் நீங்க தான் நினைச்சீங்களா? பாப்பா ஒரு மைக்க வாய்க்கு ஒரு இன்ச் கேப்ல வைங்க. அப்பதான் நல்லா கேக்கும். கிட்ட வைங்க. உங்க பேர் மன்சூர் அலி. எங்க வந்து அப்படி நானும் இப்ப வந்து எங்களுக்கு தெரியல. அடுத்தது என்ன கோயிலுக்கு போறீங்க? எல்லாம் முடிவு கொடுத்தாங்க. தஞ்சாவூர் போகலாம், திருப்பூர் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 3 மத கோயிலுக்குன்னு போறீங்க. பெருந்தன்மையா இருக்கு போல இருக்கு. தேசிய ஒற்றுமையே உங்க குடும்பத்திலே இருக்கு போல இருக்கு. இந்து கோயிலுக்கு போயிருக்கீங்க, கிறிஸ்துவ கோயிலுக்கு போயிருக்கீங்க, இஸ்லாமிய கோயிலுக்கு போயிருக்கீங்க. பரவாயில்ல, தேச ஒற்றுமையை உங்க குடும்பமே பார்க்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பார்க்க வேண்டிய இடம் சொன்னாங்க. ஏ உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா அவர் பேசிட்டு இருக்காரு. நீ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு முடிச்சிட்டியா? எங்களுக்கு பெருமை ஆகாதுயா. பயணத்துல நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? உங்க குடும்பத்துல வேற யாராவது? என் குடும்பத்தில் நான், என் வீட்டுக்காரங்க, என் பையன், என் மருமக, அவங்க சேர்ந்து தம்பி எல்லாம் ஃபேமிலி வந்திருக்கீங்க. ஆமாம் வேலை பார்த்தேன். அதை தீர்வு நீங்க முழுக்கிட்டு இருக்கீங்க. அது கரெக்டாக இல்லையா? ஆனால் மாட்டிக்கலாம். இந்த பசி அவன் மணி 2 வேலை சோறு ஆகிட்டு அவனை சாப்பிடுவாங்க. சோறு செய்யறவரை கேட்க போங்க போங்க போங்க. அவர் தான் மெயின். நம்ம வீட்டு குக்கு அவர் தான்.
இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வேலை வந்துருச்சு. நீங்க இந்த குடும்பத்துக்கு உறவினர்களா? ஆமாங்க. இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க மீன் குழம்பு இருக்குதுங்க. சரிங்க. அதனால சோறு வச்சு எல்லாம் சாப்பிட்டு இதுக்கு போகிறோம், தஞ்சாவூர் பெரிய ஆமாங்க. நீங்கள் தாங்க வணக்கம். ஆமாங்க. ஆமாங்க. நீங்களே வச்சு சாப்பிட்டு மறுநாள் சாப்பிடுங்க. நான் சைவங்க. சரிவங்க. ஒரு நாளைக்கு 4 கிலோ கறி மட்டும் வெட்டுவீங்க. சரிங்க. எனக்கு அடுத்த பெரிய சரிங்க, நன்றி. வெண்ணிலா ஒரு பாட்டு பாடலாம். வெண்ணிலா ஐயே மறந்துறீங்க. இந்த டைம் என்ன விஷயம்னா அங்கங்க வெயிட் பண்ணி வரோம் கோயில், அதனால வாங்கவே இல்லை எதுவுமே. சாப்பாடு வந்து சாப்பாடு ஐயோ வெந்து போச்சுல. வீணா போயிடும். அதனால காக்கா குரல், சாரி காக்கா குரல், கான குரலை இப்பொழுது உங்களுக்கு நிரூபித்து காட்டுவோம். வராருங்க. வாங்கிட்டு வர அளவுக்கு தாங்காதீங்க. அதே கால் மேல கால் போட்டு உட்காந்து பாட்டு பாடுறீங்க. அந்த பிளான்ல தான் போனோம். அப்படி என்ன பாட்டு அது? என்ன பாருங்களா, சிரிக்கிறீங்களா? ஏமாத்தி விளையாடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பண்ணணும். இந்த பாட்டுடைய அருமை தெரிஞ்சு இசை அரசு அப்புறம் பாடுறோம் நாங்க அங்க கூட. இல்ல அவங்க வந்து பேசிட்டு இசை அரசு ரொம்ப விரும்பி கேட்பான்னு சொன்னாங்க. அம்மா இசை அரசு அம்மா அவங்க சொன்னது உண்மைங்களா? இந்த பாட்டு இவங்க பாடினா நீங்க வீட்டுல இருக்கும்போது ஓடுவீங்களா? இந்த பாட்டு பாட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அலையே இருக்கும். ரொம்ப அருவருப்பா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க லைட்ல இருக்கும். அப்ப இன்னொரு ஐயா வேண்டாங்க. கொடுங்க. ஹலோ 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 கேக்குதாப்பா? இசை அரசி எஸ் ஜானகி அம்மா நம்ம விட்டு மறைந்திருந்தாலும் ஜானகி அம்மாவுடைய எதிரொலியாய் இளந்தரை அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாடி ஜானகி அம்மாவுக்கு இசை அஞ்சலி செலுத்துவார். பாட்டெல்லாம் பாட உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதோ ஒன்று பாடு. பாடு. ஜானகி அம்மா பாட்டை பாடுவேன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு பாடுவாங்க. பாடுங்க பாடு. ஓகே பாட்டு பாடுறான்னு நினைச்சு நானும் ஓகே பாடு. என்ன பாட்டு? எதையா பாடு. மைக்கை தூக்கி உடைச்சு போடு. போய் ஒரு பாட்டு டக்குன்னு சொல்லுங்க. ஏய் கண்மணியா. சரி கேட்டி. பாண்டா காத்தடிக்காம நீ பாடு நான் பாட்டா. நீ பாடு அடுத்து நெஞ்சுக்குள் பேய்கிடும். அப்பா நான் பாடுறேன். நீ பாடுற காத்தடிச்சா பாட மாட்டேன். நான் பாடுறேன் கொடுங்க. நீ என்ன திருவிளையாடு சிவாஜா? கொடுங்கப்பா நாங்க பாடுறோம். சரி பாடு. கொடுங்க இங்க நான் ரெண்டு சேர்த்தா பாடுறோம். ஏய் இது நீங்க நாங்க பாடுறோம் கொடு. நீ சேர்த்து பாடு. சரி அம்மா இங்க இப்போ வந்து குரூப் சிங்கா மாறுறாங்க. ஓடுமா பாட்ட. பாட்டலாம் வேணாம். லிரிக்ஸ் தெரியுது. லிரிக்ஸ் பாடு.
இல்லாமலே பூக்களும் வாசம் லிரிக்ஸ் காட்டு நான் பாடுறேன். உறவு இல்லாமலே இருமனம் ஏதோ எனக்கு லைன் இங்க தெரியல நிஜமா. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே ஃபர்ஸ்ட்ல வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா அம்மா சீக்கிரம் போடுமா. பாடுகிறீங்க. இல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. உறவு இல்லாமலே பேசுது. எவரும் சொல்லாமலே உயிரெல்லாம் தேனா பாடுது. எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிறையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே எங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல கை தட்டுங்க. பாட்டு ஃபுல்லா பண்ணிடுங்க. வேற பாட்டு நீ பாடுங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம 2 பேர் பாட்டு பாடுவோம். பாடுங்க பாடுங்க. நீங்க 2 பேர் பாடுங்க. பாடுறது நீங்க அது பாடுங்க. நாங்க வேற ஒன்று தெரியும். என்ன போகும்போதே எங்கன்னு கேட்காது. ஒண்ணு கிட்ட போறோம். ஏய் அவன் ஒன்றே தூங்குது. பாடுங்க சீக்கிரம். நம்ம பேசுறது தெரியாதா? தெரியாதா? நீங்க கூட ஒரு பாட்டு பாடுங்க. யாரு வீடியோ எடுக்கிறது? யாருக்கு நீங்க தான். நான் எப்பவுமே ஆம்பளை குரல் தான். நான் நீ பாடு. அருமையா பாடுறேன். நானே நீ ஜானகியா தான். சொல்லுங்க கோனகி. பேர் அப்படி வச்சிருந்திருக்கலாம் ஜானகி. இந்த பாம்பெல்லாம் படம் எடுக்குது. நீ கிட்ட வண்டியில டப்படப்பட மைக்க மாட்டிக்கிட்டே இருக்கணும். நான் செக் பண்றேன். இப்ப அடிச்சு மைக்ல செதற போகுதுப்பா. ஆமா நீங்க டென்ஷன் ஆறீங்க. ஐயோ நீங்க டென்ஷனா வரீங்க. அட என்னடா மாமா ரொம்ப அழகு. இருண்ணா ஃப்ரண்ட் கேமரா போட்டுறேன். இப்போ நானும் வந்துடுவேன். வந்துரு. அப்பாட்ட கொடுத்துறேன். அப்பா எடுத்து சொல்லலாம். ம் சத்தியமான தெரியாது. ம் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா. கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. மூஞ்ச கிட்ட பதில கொஞ்சம் சிரிப்பு வருது. இப்ப இது மாதிரி பண்ணி தான் நம்ம திறமையை வந்து நம்ம வளர்த்தா போட்டுறோம். அதுதான் நடுவில் இல்லாத பாருங்க. பெருமை பாடுவோம். பாரு கேள்வி 2 பேரும் ஒன்னாவே பாடுவோம். ஒரு காது ஒரு காது பாடு. சரியா கட்டல கட்டி போடலாம். ஆமாப்பா ஆம்பளை குரல்ல பாரு. நம்ம பேரும் பாடலாம். நீங்க ரெண்டு பாட்டு ரெடி பண்ணிட்டீங்க. நான் பாட்டு போடுறேன். ஜனகண மன கதி பாரதி. கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாகும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளிலாடும். நான் வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது. குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு 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 என சிறு விரல் படப்பட துடிக்கிறது. எங்கும் வேகம் கூட
எனக்கு அப்பா குறைச்சு விடப்பா சாரை. அந்த ஆளை தொத்தி விடுங்க. நீங்க நம்ம 2 பேரும் ஒரு பாட்டு பாடுவோம். போன மாயமில்ல குட் மார்னிங் மியூசிக் போடுங்க. என்ன காயமான போதும் என் மேடி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது எந்த காதம் வந்தது என்ன சொல்லும் போது வந்த அழுதை நின்றது மனிதர்ந்து கொள்ள இது மனிதன் அதையும் தாண்டி புனிதமான அபிராமியே மட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. நாங்க எவ்வளவு அழகா பாட்டு பாடிட்டு இருக்கோம். எங்க பேர் பாஸ் கொடுங்க, பாஸ் கொடுங்க. அக்கா இந்த லைன் எடுங்க. நானே பாட போறேன். இதுதான் என்ன பாட்டு இது? அக்கா நம்ம எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்டாடுங்க. இது யமுனை ஆற்றிலே பாடலாம். பாருங்க பாருங்க. அது நல்லா இருக்கு. எமனி ஆட்டு. பாடவா? அவள்கிட்ட கூட இப்போ ரெடி ரெடி ரெடி. நம்ம வைப் பிடிச்சலாம். மலைய பாடல பாடலாம். இது ஏன் பிளேயர் உங்களுக்கு நல்லாதான் பாருங்க. இரவும் போன ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ எல்லாமே உன்னால கையடி எந்த கண்ணில் சத்தியமா தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. கை தட்டுங்க எல்லாம். நீ வேற யாரு இருக்காங்களோ அவன் பாடுங்கப்பா. நாங்கெல்லாம் இல்லப்பா. சரி வேற என்ன பாடு? நல்லா இது நல்லா இருக்கு. என்ன நீ பாடு. என்னை காணாட்டும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை பையனை பேர் கண்ணத்தை வந்து பாத்துட்டு இருக்கிறான். வரணும் என்னை என்னை எனது காணாத ஜாலத்தை அள்ளித்தர கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்த அன்பே. அவ பாரு அம்மா என்னை தொட்டு மிக அருமையாக பாடிய அபிலாவுக்கும் இளந்திரை நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி பஞ்சாயத்து அவர்கள். அத்தா எங்க இருக்கீங்க அத்தா? உம்மா கம்முடு இருங்க. எப்படி இருந்துச்சு? அம்மா நீயே புடிச்சுக்கோமா. ஐயோ இது அதை விட அம்மா நீ என்ன சொல்ற சொல்லு. ஜானகி அம்மாக்காக இந்த பாட்டை நாங்க பாட போறோம். பாடுங்க. எனக்காகவும் பாடுங்க. பாடுறேன். ஜானகி அப்பன்
இருடி வாடி பொன் புரியல. இரு சொல்லுங்கம்மா. இவ்வளவு திறமை வச்சுட்டா அங்க ஏதாவது இப்படி வந்து உட்கார்ந்து பாடுவோம். அப்பப்போ பாடுவோம். வீட்டுல எல்லாரும் பாடுவோம், ஆடுவோம். ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ண வேணாங்க. ஒரு தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா, தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா, இரு மனம் இணையது இரு கிளி தழுவுது ஓ மைனா மைனா, இரு மனம் இணையது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா, ஒரு கிளி உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா, கிங் 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 குறும்புகள் தொட ஓ மைனா மைனா, கிங் கிங் கிங். சூப்பர். ஜானகி அம்மா நம்ம கட்சிக்காரம்மா கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டிருக்குது. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? அவங்க மருமக தான் வந்து விஜய்க்கு போட்டுச்சாங்க தடவை. சாப்பிட்டீங்களா? எல்லாத்தையும் கறிகளை கவுத்து காய வச்சுட்டு வீட்டுக்கு போறேன். வாங்க அத்தா வாங்க. ஐயா காசு தண்ணி பாசனம் போறது தண்ணி இல்லாதாங்க வந்தாதான் நாங்க திறந்து விட முடியும். அப்பதான் பாக்கிறோம். ஐயா பார்த்து பத்திரமா சாப்பிட்டுக்கோ. லேடிஸ்லாம் இல்லை. நேற்று வச்ச மீன் குழம்பு நல்ல சோறு இப்போ சுடு வச்சாச்சு. அவருக்கு அப்படியே அந்த டிரைவர் கேட்டு கொடுத்து டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு, வருவாரு. நான் தான் போட்டு இருக்கிறேன். இப்போ நீ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் மதியம்? நேத்து வச்ச மீன் குழம்பு. அங்க பாருங்க, மீன் குழம்பு. வச்ச மீன் குழம்பு. சாப்பாடு சுட சுட. இதை யாராவது பிடிக்கலாம். ஒன்னொன்னு இருக்கு தானே, நான் ஒன்னொன்னு பண்ணுவேன். நீங்க எல்லாத்தையும் எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும். யாருக்கு குழம்பு அப்படியே கூட ஊற்றி கறி குழம்பு ஊற்றி அந்த மூணு இன்னொரு பேப்பர் இன்னொரு பேப்பர். இது இப்போ யாருக்கு? மீன் இருந்தா அம்மாச்சி ஒரு மீன் கேட்குறாங்க. மீன்லாம் அம்மா நேரத்தில் சாப்பிடலாம். ஊருக்கு வரும். அம்மாச்சிக்கு எது? புளிய மரத்து அடியிலே இது யாருக்கு இது? அம்மாச்சிக்கு இன்னொரு பேப்பர் இருக்கு. பேர் கீழே பிளேட் சாமி மாற்றி கொடுத்துருக்கோமா? அங்கே போயிட்டு அவங்க பிளேட் இல்லாமல் எப்படி சாப்பிடுவாங்க? இதுல கூட உட்காரலாம். ஓரம் அப்படியே வந்து மேல வச்சு திங்க முடியாது. அப்பா அப்பனா ஈவினிங் தஞ்சாவூர் கோயில் பார்க்கலாம் தானே? இப்போ டைம் என்னது? சாரி, கோயிலுக்கு வந்து 1.5 மணி நேரம் டிராவல் இருக்கு. பூண்டிக்கே. ஆமா, ஏய் பூண்டிக்கு இல்ல, தஞ்சாவூர் போய் தானே போகணும். தஞ்சாவூர் தானே பூண்டி. குழம்பு அதிலே வச்சு கொண்டு வா. அப்படியே கொண்டாந்துங்க. நீ ஊத்துல போய் குழம்பு வாங்க சாமி. உட்காந்து வாங்க. அப்படிதான் பயிர் வேணும். அப்படியே அதிலே கொஞ்சம் அப்படியே ஊத்துது. சாப்பிட்றப்ப சீக்கிரம் சாப்பிடுங்க. மூடி கொடுத்தீங்கன்னா நான் திம்பேன். எனக்கு தெரியல, சாதிக்கு தான் கொடுக்குது. எனக்கு போடுங்க. மணி மாற்றிக்கு கொஞ்சோண்டு சோறு கொஞ்சமாக குழம்பு. நீ இது வாங்கிக்க. இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. போதும், அவங்க கம்மியாக தான் வச்சேன்.
இன்னும் பிளேட் அம்மா பிளேட் எங்கடா அது கூட அதை வச்சு கூட ஆயா கொடு மணியாக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு குழம்பு எனக்கு உனக்கு எனக்கு அங்கே உட்காந்துக்கிறேன் தட்டோட கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவன் இந்திக்குள்ள நான் சாப்பிடணும். நீ இங்கே உட்காந்துக்கிறேன் உட்காரு. சின்ன வாட்டர் பாட்டில் இது கப்பு இருந்தது உள்ள ஊறுகாய் எங்க இருக்கு? டம்ளர் அங்கே இருக்கு. கப்பு இருந்தது அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி மொண்டு வச்சிடலாம் அவங்க உங்களுக்கு. அப்ப அந்த ஒரே நிமிஷம் மணியா கிட்ட கொடுத்துருங்க. பிடிங்க யாரு மீனா அண்ணே இங்கே கொண்டாது என்ன ஊறுகாயா? என்னம்மா மீன் குழம்பு எப்படி இருக்கு? நேத்தோட இன்னைக்கு நல்லா இருக்கும்ல? நேத்தே நல்லா இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்லா எசன்ஸ்லாம் ஊறி புளிப்பா உங்களுக்கு தண்ணி வேணுமா? எல்லாம் உக்காந்தியாச்சு. அங்கங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா. இங்க இருந்து ஆளுக்கு ஒரு வேலையா செய்யறாங்க. மகிழன் வேற அங்க தூங்குறான் பிரியாமா கிட்ட. ரொம்ப வேர்க்குது போல அவனுக்கு. தூங்குது பாவம். கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு நான் சாப்பிடவா? பொன்பிரியா போய் வாங்கிக்கோ. நான் சாப்பிடவா? சாப்பிடு. உனக்கு தண்ணி கேமரா உமன் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. இந்தாங்கக்கா தண்ணி. தண்ணி 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 வேணுமா? கொஞ்சம் குடிச்சிருக்கு கப்பல் அப்படி ஊற்றி குடிச்சிருக்கு. ஏங்க ஊறுகாய் வேணுங்களா? சாரிக்கு அம்மா குடுத்தியா? அம்மா இங்கே அம்மா வேணும். சாப்பிட்டு வாங்கிக்க போ. நீ சாப்பிட கூட பரவாயில்ல. பண்ணாத நீ தண்ணி குடு குடிக்க. சரி இந்த பிடிச்சிக்கோ. ஒரு கப்பான ஊற்றி கொடுக்குறேன். அப்பா எனக்கு சோறு மாமா. மாமாக்கு அந்த மரத்து மேல இருக்க தட்டுல போட்டுடி. அந்த தட்டிலே போட்டு இல்ல வேணாம் இல்ல வச்சு போடுறேன். இல்ல இல்ல வச்சு போட்டு எப்படி குடிப்பாங்க? தண்ணி வேணுமா இருக்கச்சா? இல்ல ரிவ்யூ சொல்லு சாப்பிட்டு. வேணும் எல்லாருக்கும். தோத்தப்பட்டு குடிங்க. முன்னாடி வாங்கியிருக்க மீன் குழம்பு இல்லையா? ரசமும் ரசமும் கொஞ்சம் மீன் குழம்பு. நைஸ். மீன் குழம்பு உப்பு அங்க இருக்குமா உள்ள உப்பு இருக்குது. இல்ல எப்படி இருக்கு உனக்கு? சாப்பாடு போடு. தண்ணி வச்சிருக்க இங்க உட்காருமா. கரண்டியோட வா. யாருக்கு தட்டுல சாப்பாடு போடுற? கையில வச்சுக்கிறது சாப்பா சாப்பா யார் கேட்டாலும் இதில் போட்டு
இன்னும் யாருக்கா கேட்டா வச்சு ரெண்டு தானே சாப்பாட்டா? சரி நீ சாப்பிடு. ஏங்க சாப்பாடு வைக்கிட்ட கொஞ்சம் ஒன்று போதும். உங்களை யாரும் கேட்கலையே. வீட்டுக்காரர் சிக்னல் கொடுத்துருப்பான். இல்ல நான் இதுக்கு தான் போடு போடு இன்னும் போடு அப்படி இல்ல சோத்து கொண்டாட எடுத்து அப்படியே சொன்னா எனக்கு தெரியல. அந்த மூனி படத்துல யாருக்கு? அதே மாதிரியே உட்கார்ந்து யாருக்கு பொண்ணு பிரியாவுக்கு அம்மாவுக்கு போடு சாதிக்கு அம்மாவுக்கு குழம்பு வேணுமா ரசம் வேணுமா? குழம்பு தான். இது நீ எடுத்துக்க இது உட்காந்து இது வந்து பொண்டாடிக்காக நான் பொண்ணாட தூக்கிட்டு போகிற மாதிரி பரிமாற போகிறேன். சரிப்பா சரிப்பா நீ என்ன ஒன்னாடிக்குதா? சொல்லுவாங்க இதில் சோறு போடு எனக்கு போடுங்க சோறு. வரமா வரமா கம்மியா போடுங்க தயவு செய்து. கலக்கி ஆசை இதெல்லாம் போட்டால் கலக்கி விட்டுருச்சு. கொஞ்சம் ரசம் தர முடியுமா? ரசமா பசங்க ஆளுக்கு ஒரு உருண்டை அம்மா கருத்து கொடுக்கணும். இந்த தண்ணி கொடுங்க ஒரு மீன் கொடு. உப்பு ஏன் கையில் பிடிச்சிருக்கீங்க? புரிய விடாது. நீ சாப்பிடலாமா? சாப்பாடு போடு. மெதுவோட வச்சுங்க. வெளியிட்டு கொடுத்துட்டோம். தானம் பண்ணிட்டோம் நாங்கள். சாதி மாமா அங்கே அம்மாட்ட கொடுத்துரு. எனக்கு சோறு போட்டுருங்க. நான் போட்டேங்க சாமி. நீ போ. இந்தாங்கப்பா. இன்னொரு மூடி வச்சுட்டு போனாங்க. 2 மூடி வச்சு மாற்றி மாற்றி கொடுத்துருந்தேன். ஒரு 2 மூடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. சாப்பிட்றீங்களாம்மா? அப்படியா சரி சரி உட்காருங்க போடு போடு. அப்படிலாம் சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்றேன். மூடியாங்க இன்னொரு மொழி இல்லப்பா சோறு போடுங்க பாருங்க போலாம். இருக்கிறாங்க மேட்ட. சாப்பாடு போடுங்க. எப்பா இந்த வரேங்க. யாரு சாப்பாடு? அந்த தட்டை எடுத்துட்டு கொடு அப்பாக்கு. கொடு கொடு கரண்டி கொடு கரண்டி கொடு குழம்பு வேணுமா? உனக்கு என்ன ரசம், தயிர், கரண்டி கொடுங்கப்பா ரசம் சாப்பாடு. ரசம் இந்த வரேன் பாயாசம் இன்னும் மூடியாங்கப்பா. வேற தட்டு எடுமா. உன் மனைவி பாத்திரம் வச்சிருந்துருக்காது. மூடி எடுத்துருவா பாப்பா. மெயின் டிஷ் கொடுத்தீங்களே சைடு யாருப்பா? கொடுத்தீங்களே மெயின் டிஷ் எங்க? நெய் டிஷ் என்னது? வடையெல்லாம் வரும்போது தின்னாச்சு. அது கொஞ்சம் நாங்கள் ஒரு இதை பிடிச்சிக்க இந்த ரசத்தை எடு அது அப்படியே தூக்கி போடுங்க. மூலி வைக்க போறேன். கை கழுவிங்க. அப்படி அங்க இருந்தே அப்படிங்க. ரசம் கொடுத்து இதோ இங்க இருக்க கை கழுவு தண்ணி. நீ ராணியம் கூட பண்ணுறியா? எனக்கு மீன் குழம்பு வேணான்னு. சரி ராணியம் மட்டும் கொடுத்துரு. வேற என்ன வேணும்? தயிர் ஆளு கொஞ்சம். ரெடி முடிச்சுட்டு சொல்லு. உனக்கு அங்கே ரசம் ரெடியாக இருக்கு. ரசம் பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க மாமனார் பரிமாறிட்டு இருக்காரு. சமந்தி அப்படியே கூப்பிடு. சமந்தி இங்கே வாங்க கொஞ்சம் ரசம் ஊற்றுங்க சொல்லு. சம்மதி பொண்ணு எங்க இப்போ பையனை எங்க கொடுத்தா? கொடுத்துட்டீங்களா பையனை? நானும் பொண்ணை கொடுக்கல. நீங்களும் பையனை கொடுக்காதீங்க. நீங்க உட்காருங்கம்மா. சாப்பிட்டுக்கலாம். யாருக்கு? சாப்பாடு ஆமா மாமாவுக்கு இப்புளுண்டு சோறு தயிர். ஆயா கம்மாச்சி கடை கேளு. கிட்ட கொடு. வாங்க பாத்துக்கலாம். கொஞ்சூண்டு போடுங்க. கொஞ்சூண்டு தான் போட சொன்னேன். ஏன் அப்படி? கிளவி இந்த ரெண்டு நீயே எடுத்துட்டு போய் தயிர் ஊத்துருமா. ஒரு பிளேட் போட்டு குழம்பு ஊத்தாம கொடு. கொஞ்சமா ஊத்துறேன். தயிர் யாருக்கு? சோறு கொஞ்சமா தான். உனக்கா? எனக்கு இல்ல மாமா. இது அவ்வளவு கொஞ்சம் ஊத்துப்பா. அப்பா அந்த உப்பு கொஞ்சம் எடுத்து விடுங்கப்பா. இப்போ என்ன பண்ணுமா? போதும். இது ரெண்டு இப்படி. உப்பு
குடிமா சொல்றேன். தருவாங்கடி. எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு வாங்க போங்க. ஜெர்கண்டி அத்தைக்கு நான் மூடி எடு. நான் கொடுக்குறேன். ஏய் நான் கொடுக்குறேன். தயிரை வச்சுட்டு ஓரமாக வச்சுருவோம். ராணிமா தயிர் பெருஞ்சோறு கேட்டாங்க. நீ ப்ராப்பர் டேஞ்சூரா? அதான் ப்ராப்பர் டேஞ்சூரா? ஏய் என்ன புள்ள? ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு தாஜ்மஹால் போயிட்டு வந்துட்டோம்ல, அதனால அப்படி. நீங்க எதுவுமே போடாதீங்க, போட்டோ மட்டும் போடுங்க. பார்த்து மண்ணு இன்னும் பறந்தெல்லாம் அடிச்சு சோழி முடிச்சிட போகும். கல்லு வைப்பா கல்லு வச்சுல. அந்த கல்ல எடுத்து பரட்டி சாப்பிடுக்கா. அவ்வளவுதான், எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க. வாய் கிட்ட வச்சுக்கோ. ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாய் கிட்ட என்னமா திரும்ப இன்னொரு சொல்லு. வாய் கிட்ட வச்சு சாப்பிடுங்க. வாய்க்கு கைக்கு சண்டை நடக்கும்போது தூரமா இருக்கு. எங்க பண்ணி காமிங்க. சாப்பிட்ருங்க, அப்புறம் பேசுற சொல்லு. ரசம் ரசம் ரசம். ஆமா அப்படியே லைட்டா இருக்கிற ரசத்தை காட்டுங்க. என்ன வேணும் அவருக்கு? ரசமா? ஆமா அவ்வளவுதானா வீடியோ? இல்ல இல்ல நானும் சாப்பிடலையே. பரிமாறிட்டு இருக்கும்ல. பரிமாறதுக்கு நீ ஒண்ணும் இல்ல, அதனால அவங்க அவங்களே போட்டாச்சு. கறிமீன் வைக்கலாம். நம்மளுக்கு இப்படி இப்படி வந்து சாப்பிடுவோம். அவங்களுக்கு அப்புறம் கொடுத்துலாமா? நீங்க உட்காந்துருக்கீங்களா? உடனே என்ன பண்றேன்? இப்போ நானும் உட்காந்துறேன். நமக்கு சோறு யார் கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் அவிலா ஆரம்பிச்சு விட்டுங்களா? அவிலா சோறு திங்கிறது பெரிய விஷயம். ரசம் ரசம் சரி போடுங்க. ரசத்தை போடுங்க. ரசமா? ரசம். அப்புறமா தயிர் வாங்கிக்கிறேன். சரி கேமரா வச்சிரு போதும்.